ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் மிஷின் வந்து தீபாவளி அப்போது திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு. அது இந்த மிஷின் தான், சிங்கர். இதில் என்ன போயிருந்ததுன்னா, போர்டும் போயிருந்தது, மோட்டரும் போயிருந்தது. நான் முதல்ல வந்து உள்ளே பிசிறு ஏதாவது சிக்கியிருக்குன்னு சொல்லி தான் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டேன். அதாவது நானே முதல்ல ட்ரை பண்ணினேன், உள்ளே பிசிறு எதாவது இருக்கான்னு எல்லாம் க்ளீன் பண்ணால் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வீல் சுத்தாமல் இருந்தது. மோட்ரு போட்டாலும் ஓடலை, ஆன் பண்ணாலும் ஓடலை. அப்புறம் ஒரு மெக்கானிக் அண்ணாவை கூப்பிட்டு பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், இதோட கேட்லாக் இருந்திருந்தால் நம்ம பார்க்கலாம் என்ன ஏதுன்னு அப்படின்னாங்க. இதோட கேட்லாக் வந்து எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி வாங்கின மிஷினோட கேட்லாக்கு பில் எல்லாம் இருந்தது. இதோட கேட்லாக்கு பில் இல்லை. கேட்லாக் பாருங்கள், லேப்டு மேலே உள்ளே அதோட அட்டைப்பெட்டிக்குள்ளே இருந்திருக்கும் போல் இருக்குது. அது உள்ளே மேலே ஏறி எடுக்க முடியல. அப்போ அது தொலாவும் போது எனக்கு பில்லு வந்து என் பீரோ ட்ராவிலேருந்து கிடச்சிது. அப்புறம் அதோட டைம் பார்த்தேன். டைம் பார்த்து நான் வந்து இது வாங்கின கடைக்கே நான் ஃபோன் பண்ணேன். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து பூமார்க்கெட் பக்கத்தில் சிங்கர் ட்ரேடிங், அங்கே தான் நான் ஆரம்பத்துலேருந்து வாங்கின எல்லா மிஷினும் அங்கே தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது லாஸ்ட்டு வரைக்கும் இந்த அங்கே மிஷின் வாங்கினேன். இப்போ லாஸ்ட்டு அந்த கடையில் நான் வாங்கின மிஷின் இது தான். அப்புறம் டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே வந்து மெக்கானிக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க உடனே வரமாட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நான் இருந்தாலும் அந்த டைமில் எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தர அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவரால் ஸ்டெப் ஏற முடியல, வண்டியில் ட்ராவலிங் பண்ண முடியல. அது என்னோடய நேரமாக என்னன்னு தெரியல. அப்போ பார்த்து அப்புறம் பில்லு கிடச்சிருச்சின்னு சொல்லிவிட்டு பில்லில் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க 3 இயர்ஸ் இருக்குன்னு, நீங்கள் அவங்களுக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் டேவே அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டு. வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு, போர்டு போயிடுச்சு போல் இருக்குதுங்க, இது வந்து கம்பெனிக்கு ஆர்ட்ரு பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு 5 டேஸ் ஆகும்னு சொன்னாங்க வர்றதுக்கு. அதேமாதிரி 5 டேஸில் கரெக்டாக சொன்ன டே அன்றைக்கி கரெக்டாக வந்துட்டார். அவங்களுக்கும் டெலிவரி வந்திருக்கும் போல் இருக்குது. வந்து போர்டு மாட்டினாங்க. போர்டு மாட்டிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓடலை. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, போய் இதுக்கு மோட்ரு வந்திருக்கும் போல், மோட்ரு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல், மோட்ரு கொண்டு வந்து மோட்ரு மாட்டினாங்க. அப்போ மோட்ரு போர்டு சேர்ந்து தான் போயிருந்தது. அப்புறம் அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நல்லாவே ஓடிச்சு. ஏன் இது நான் சொல்ல வர்றேன்னா, நான் இன்னி வரைக்கும் எந்த மிஷின் வாங்கினாலும் பில்லு சும்மா அதோட கவரில் வச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். எடுத்து வைக்கிறனால நான் நினச்சதில்லை. ஒரு கேட்லாக்கே ஆகட்டுமே. இதுக்கு முன்னாடி நான் உஷா மிஷின் வாங்கியிருந்தேன், அதோட கேட்லாக் கூட என்கிட்ட இருக்குது இப்போது. ஆனால் இந்த சிங்கர் வந்து நான் அந்த மேலே லேப்டாப் மேலே அட்டைப்பெட்டிக்குள்ளே அப்படியே வச்சுட்டு, அது பெரிய அட்டைப்பெட்டியும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கல்லே இருக்கும் போல் இருக்குது, அது வெளியே எடுக்க முடியல. ஆனால் கேட்லாக் அன்றைக்கி இருந்திருந்தேன்னா அந்த மெக்கானிக் அண்ணா வந்து எனக்கு அதை பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா வெளியே சர்வீஸ் பண்ணித்தரேன், ஆனால் கேட்லாக் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் வரும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு இந்த சிங்கர் கம்பெனியில் எனக்கு டைம் இருக்கிறனால ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரோட அதாவது மெக்கானிக்கோட சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் என்கிட்ட வாங்கினாங்க. எனக்கு போர்டும் மாற்றி கொடுத்துட்டாங்க, மோட்டரும் மாற்றி கொடுத்துட்டாங்க. இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, நம்ம வாங்குகிற மிஷினோட இதுக்கு நம்ம கேட்லாக்கும் பில்லும் எப்போவுமே நமக்கு ஞாபகார்த்தமாக நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இம்பார்ட்டண்ட் பில்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து இதோட மிஷினோட இதையும் வச்சுருங்க. ஏன்னா நமக்கு எப்போ தேவைப்படுன்னு தெரியாது. அன்றைக்கி நான் வந்து வீட்டையே 2 பண்ணிவிட்டு, அதில் இருக்குமா என்னென்னு எல்லா பில்லும் எப்பப்போவோ இருக்கிறதெல்லாம் இருக்குது, இது கிடைக்கல. அப்புறம் கடைசியில் என் வீட்டுக்காரோட ஃபைலில் பார்த்தேன்னா அதில் தான் பில் இருந்தது. அவர் தான் எடுத்து வச்சுருந்துருக்காரு பத்திரமா. ஆனால் கேட்லாக் மட்டும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஏதோ ஒரு நாள் வந்து அந்த லேப்டாப் க்ளீன் பண்ணும்போது தான் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே இருந்து அந்த கேட்லாக்கே இங்கே வெளியில் எடுத்து வைக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னா, நம்ம அசால்ட்டாக நமக்கு தேவையில்லை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனால் அந்த கேட்லாக் பார்த்தாலே இதில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் சொல்ல வரேன். பில்லும் அப்படித்தான். சும்மா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆச்சுன்னா இதெல்லாம் ஓடுதில்லை, நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம எங்கேயோ வந்து ஞாபகார்த்தமாக தூக்கி வைக்கக்கூடாது. அது எப்போ நமக்கு அது யூஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக அதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம பத்திரமா வைக்கணும். ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணிட்டேங்கிறனால தான் யாரும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.